ஓம் சாந்தி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? குஷியாக இருக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சிவராத்திரி கொண்டாடுறாங்க இல்லையா? அது உண்மையில் என்ன? சிவராத்திரினா என்ன? அதாவது உண்மையோடைய நினைவாக தான் பண்டிகைகள் கொண்டாடப்படுது. அப்போ அந்த உண்மை என்ன? சிவராத்திரினா உண்மையிலே என்ன? அதை ஏன் ராத்திரி கொண்டாடுறாங்க? அது எந்த ராத்திரியை குறிக்குது? ஏன் அப்போ கண் விழிக்கணும்? கண் விழிச்சா ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு இதுவரைக்கும் வேத புஸ்தகங்களில் படித்த எதையுமே சொல்ல போகிறதில்ல. உண்மையை சொல்ல போகிறோம். ஏன்னா அந்த வேதங்களை எழுதியது மனிதர்களுக்கு உண்மை சத்தியமாக தெரியாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் கடவுள் சத்தியமானவர்னு சொல்ல மாட்டாங்க. கடவுள் சத்தியமானவர்னாலே மற்றவங்க எல்லோரும் பொய்யானவங்க, பொய் மட்டும்தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். காரணம் அவங்களுக்கு உண்மை தெரியாது. சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்கிறோம், காட் இஸ் ட்ரூத்ன்றோம். ஸோ கடவுள் சொல்கிறது மட்டும்தான் உண்மையாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு தான் இறைவன் இறுதியில் வரார். இன்னொன்று என்ன அப்படின்னா, சமீபமாக இந்து முன்னணிக்காரங்க சிவராத்திரிக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது தேவையா? உண்மையிலே சிவராத்திரிக்கு லீவ் தேவையா? ஏன்னா ராத்திரி தான்ப்பா சிவராத்திரி கொண்டாடுறாங்க, அதுக்கு எதுக்கு லீவ் அப்படின்னு நிறைய பேர் புத்திசாலித்தனமாக சொல்லுவாங்க. ஆனால் சிவராத்திரினா உண்மையிலே என்னன்னு தெரிஞ்சால் அப்படி சொல்ல மாட்டாங்க. லீவ் வேணும்னு போராட தேவையில்ல, டக்குன்னு அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு லீவ் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி உலகத்திலேயே எல்லா மனிதர்களும் ஒரு பண்டிகை கொண்டாடினா அந்த ஒரு நாளை தான் கொண்டாடணுன்றார். சிவராத்திரியை மட்டும்தான். அதுக்கு அந்த ஒரு நாளுக்கு தான் மகிமையே. அந்த நாளுக்கு ஆக்சுவலாக கிடையாது. சிவராத்திரி எதோடைய நினைவாக கொண்டாடப்படுதோ அந்த உண்மை சம்பவத்துக்கு தான் உண்மையிலே எல்லா மகிமையும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன? ஏன்னா அது தெரியல. சிவராத்திரினா என்னன்னு தெரியல. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா அதுக்கு லீவ் விட்டுறாங்க. கிருஷ்ணருடைய பிறந்த நாள், கிருஷ்ணர் அன்னைக்கு தான் பிறந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? இல்லையா? முதல்ல அவர் பிறந்தாருன்னு தெரியுமா? அவர் எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா? எந்த வருஷத்தில் பிறந்தாருன்னு தெரியுமா? நாள் இருந்தால் வருஷம் இருக்கும் தானே. அந்த ஒரு டேட்டில் அவர் பிறகுறாருன்னா எந்த வருஷத்தில் பிறந்தாரு அந்த வருஷம் இருக்கணும் தானே. அது இல்லையா? அப்போ அது இல்லாமலே அது எப்படி உண்மைன்னு நம்பி அதுக்கு மட்டும் லீவ் விடுறாங்க, சிவராத்திரிக்கு லீவ் விட மாட்டுறாங்க? அதே ஒரு வேளை சிவனுடைய பிறந்த நாள் சொல்லியிருந்தால் லீவ் விடாமல் இருப்பாங்களா? சரி, சிவனுடைய பிறந்த நாள் எங்கே போச்சு? கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் இருக்குது, இயேசுக்கு பிறந்த நாள் இருக்குது, ராமருக்கும் பிறந்த நாள் இருக்குது. சிவனுடைய பிறந்த நாள் எங்கே போச்சு? இல்லையா? கடவுள்ல மிகப்பெரிய கடவுள் அவர் தானே சொல்கிறாங்க எல்லாருமே. எங்கே போச்சு? ஸோ இந்த குழப்பத்துக்கான விடை எல்லாமே சிவராத்திரினா என்னன்றது தெளிவுபடுத்தும். அது சாதாரண பண்டிகை இல்லை. உலகம் ஃபுல்லாக அன்னைக்கு கண்டிப்பாக லீவ் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதையும் தெரியப்படுத்தும். ஏன்னா அது இந்துக்களுடைய பண்டிகையே கிடையாது. சிவராத்திரி அனைத்து மதத்துடைய பண்டிகை. அது எப்படின்றதும் அது யாருக்கும் தெரியல. அதனால தான் கம்முன்னு இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் அவங்கவுங்க மத பண்டிகை, ஏன்னா அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இதுக்கும் லீவ் வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கோரிக்கை நிறைவேற்றிடுறாங்க. ஆனால் எல்லா மதத்தினரும் சேர்ந்து உண்மையிலே கேட்கணுன்னா சிவராத்திரிக்கு லீவ் வேணும்னு தான் கேட்கணும். இப்போ எல்லா மதத்துக்கும் சிவராத்திரிக்கும் என்ன தொடர்பு? எல்லா மதத்தினருக்கும் சிவனுக்கும் முதல்ல என்ன தொடர்பு அப்படின்றது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ இதை சொல்கிறது ஃபுல்லாக இறைவன் நேரடியாக சொன்ன ஞானத்திலிருந்து தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன்னா இறைவன் இறுதியில் வருவார் அப்படின்னு எல்லா மதத்திலும் போட்டிருக்கு. ஆனால் தவறுதலாக அவங்க யாரை கடவுள் நினச்சாங்களோ அவங்க வருவாங்கன்னு நினச்சிட்டாங்க. மொத்தத்தில் கடவுள் வருவாருன்றது தான் இன்டைரக்டாக குறிக்குது. ஆனால் எங்கே வருவாருன்னு மட்டும் யாருக்கும் தெரியாது இல்லையா? அதுதான் அவர் இறுதியில் வருவார். அந்த இறுதி டைம் நடந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இப்போ வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? பாரதத்தில் தான் இருக்கிறாரு. பிரம்மா குமார் குமாரிகள் இயக்கத்தின் மூலமாக அவர் இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது இயக்கம்னு சொல்ல முடியாது, குடும்பம் தான் சொல்ல முடியும். ஏன்னா பெரிய பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவுடைய ஆண் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க.
குழந்தைங்கன்னா குடும்பம் தானே. சரி, பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்படுறது எப்படின்றது தான் அது. ஏன்னா பிரம்மா முதல்ல படைக்கிறாருன்னா அவருடைய குழந்தையை தானே படைப்பார். அதுதான் பிரம்மா குமார் குமாரிகள். அதன் மூலமாக புது உலகம் படைக்கப்படுது. அந்த உலகத்துக்கு தயார்படுத்தப்படுறவங்களுக்கு பேர் தான் பிரம்மா குமார் குமாரிகள். ஸோ அந்த பிரம்மகுமார் குமாரிகள் மூலமாகத்தான் இறைவன் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார், அவர் வந்தார்னா வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார், எப்படி வந்தார், சிவராத்திரி பற்றி அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்றதான் பார்ப்போம். சரி, கடவுள்னு சொன்னால் அது எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் தானே இல்லையா? சரி, கடவுள் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் கடைசியில் வந்து. என்ன அந்த ரகசியம் அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே அழியக்கூடிய உடலே கிடையாது. ஆனால் அழியக்கூடிய உடல் நினச்சிட்டு தான் இந்த உடம்புல இருக்கிற வரைக்குமே திமிரா நான் எவ்வளோ பாவம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடுறோம், தப்பிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு. தப்பிக்க முடியாது. அழியக்கூடிய உடம்பாக இருந்தால் நீங்கள் உண்மையிலே தப்பிச்சிடுவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா. ஆத்மானா உயிர். அது எங்கே இருக்குது அப்படின்னா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல பொட்டு வைக்கிறோம். அதுதான் ஆத்மான்றது. சரி, அந்த ஆத்மா உடல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூமியில் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? ஏன்னா ஆத்மா அழிவற்றது, அதனால தான் அழிவற்ற ஆத்மான்னு சொல்கிறோம். அது கீதையிலும் இருக்குது, ஆத்மா அழிவற்றதுன்ட்டு. அந்த ஆத்மா எங்கேயோ இருந்துருக்கணும்ல, எப்போவுமே இருக்கணும். அதுக்கு பேர் தான் அழிவற்றதுன்னு அர்த்தம். திடீர்னு உருவாகலை. ஸோ இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த இடம்தான் இது. பரந்தாமம் அப்படின்னு இந்துக்களும், பரலோகம் அப்படின்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிற இடம் இதுதான். பாருங்கள், இறைவனே வந்ததுனால தான் இதை ஒரு படமாகவே பிடிச்சி காட்டுறாரு இல்லையா? படம் போட்டு காட்டுறாரு நமக்கு, இது இப்படி தான் இருக்கணும். மனிதர்கள் எது எந்த மதத்திலும் இப்படி கிடையாது. இறைவன் இந்த இடத்துல இருக்கார், இந்த உருவத்தில் இருக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. பார்க்க முடியாதுன்னு மட்டும் சொல்லுவாங்க. சரி, இங்கே தான் நம்மளுடைய உயிர் இருக்குது. குட்டி குட்டி புள்ளி புள்ளியாக நட்சத்திரம் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ உடலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆத்மாக்கள் இங்கே தான் இருக்குது, இறைவனும் இங்கே தான் இருக்கார். ஸோ மேலே ஒரு புள்ளி பிரகாசமாக ஜொலிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்களே, அதுதான் இறைவன். தனியாக தெரியணுன்றதுக்காக அப்படி காட்டியிருக்காங்களே தவிர, இறைவனும் ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி தான் இருப்பார். கண்ணுக்கே தெரியாத மிக மிக சின்ன பொருள் எதுனா ஆத்மா தான் சொல்கிறார். இறைவனும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் இந்துக்கள் அவரை பரம் ஆத்மா, அதாவது உயர்ந்த ஆத்மான்னு அர்த்தம், பரமாத்மான்னு சொல்கிறாங்க. அவர் நம்ம அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பா. அதனால தான் கிறிஸ்தவர்கள் அவரை பரமபிதான்றாங்க, முஸ்லீம்கள் அல்லான்றாங்க. ஸோ சிவன், அல்லாஹ், கர்த்தர் மூணுமே அந்த ஒரு இறைவனை குறிக்கக்கூடிய வெவ்வேறு மொழியில் வைக்கப்பட்ட வெவ்வேறு பெயர்கள். பாருங்கள், சிவனுக்கும் பரமசிவன் வரும் இல்லையா? அவருக்கு மட்டும்தான் வரும் அது. பரமசிவன், பரமபிதா, பரமாத்மா. சரி, இப்போ நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம் அங்கேருந்து பரந்தாமத்திலேருந்து இந்த பூமிக்கு பிறக்கிறோம். இறைவன் பிறக்கிறதில்ல. நாம் பிறக்கிறதுனால, உடல் எடுக்கிறதுனால நம்மளை பார்க்க முடியுது. இறைவன் பிறக்கிறதே இல்லை, அதனால் உடல் எடுக்கிறதே இல்லை, அதனால் அவரை பார்க்க முடியல. அதுக்காக அவர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாம் ஆத்மா தான், உடல் எடுத்துருக்கோம், உடலை தான் பார்க்க முடியுது, உயிரை பார்க்க முடியல. இந்த உடலை விட்டு போகும்போது யாருமே பார்த்தது கிடையாது. எந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சிக்காத ஒரு நுட்பமான ஒலி அது. சரி, இறைவனும் அந்த மாதிரியே தான் இருக்கிறார். எப்பவுமே அவர் அப்படியே இருக்கிறார், உடல் எடுக்கல. அதனால தான் அவருக்கு மட்டுமே ஒளி ரூபத்திலேயே பூஜை செய்யப்படுது இல்லையா? சிவலிங்கத்தில் இந்த மேல் பாதி வந்து உண்மையிலே அதுதான் சிவனே. சிவலிங்கன்றது இதைத்தான் குறிக்குது. சிவனா ஒளி, லிங்கனா அடையாளம்.
நினைவார்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஒளியின் நினைவார்த்தம் தான் இந்த சிவலிங்கம். ஆனால் மனிதர்கள் எழுதிய வேதங்களை எப்படி எப்படி பல விதமாக வாய்க்கு வந்த மாதிரி அர்த்தம். இப்போ சயின்ஸ் வந்து அது எனர்ஜி அப்படி இப்படி மொத்தத்தில் கடவுள் இல்லைன்னு தான் அவங்க சொல்கிறதோடைய அர்த்தமே. அது தெரியல அவங்களுக்கு, எவ்வளோதான் புத்திசாலித்தனமாக பண்ணாலும். ஸோ இறைவனுடைய நினைவு, அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், அவ்வளோதான். மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் சரீரம் இருக்குது, அவங்கெல்லாம் தேவதைகள், அவங்க கடவுள் கிடையாது. முதலாக நாம் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாகத்தான் இருக்கும். முதல் 2500 வருஷம், இது 5000 வருட காலச்சக்கரம். முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது நாம தான் இந்த மாதிரி தேவதையாக அவதரிக்கிறோம். அதைத்தான் தெய்வம் அப்படின்னு இந்துக்கள் வழிபடுறாங்க. அடுத்த 2500 வருஷத்துல நாமளே மனிதர்களாக மாறிடுறோம். அவங்களும் தேவதைகளும் மனிதர்கள் தான். என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு தெய்வீக குணங்கள் இருக்கும், சக்திகள் இருக்கும். மழை பெய்யும் நெல் நிற்கும். அந்த சக்தியை இழக்கும்போது மனிதர்களாகி துக்கத்தை அனுபவிக்கிறோம். அந்த சக்தி அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, ஆத்மா முதலாக உடலுக்குள்ள வந்தாலும் உடல் உணர்வு இல்லாமல் ஆத்மான்ற உணர்வுலேயே இருப்பாங்க. அந்த ஆத்மாவுக்கு இயற்கையாகவே சக்தி இருக்கும். ஏன் இருக்குதுன்னா, இறைவனும் எப்பவுமே ஆத்மாவாக இருக்கிறார், அவருடைய குழந்தைங்க தான் நாம. ஸோ அப்பாவுக்கு இருக்கிற சக்தி குழந்தைங்களுக்கு அப்படியே இருக்கும். அவரை மாதிரியே நிலையில் இருக்கிற வரைக்கும், அந்த உணர்வில், நான் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிற வரைக்கும், அதை மறக்க அந்த சக்தி போய் நான் தேகம்னு நினைக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் இது நரகமாயிடுது. இந்த பூமி அடுத்த 2500 வருஷம் நரகமாயிடுது. அப்போ இதில் என்னன்னா, இது ஒரு கால சுழற்சி. இந்த 5000 வருடத்தில் என்ன நடந்ததோ அது திரும்ப நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 5000 வருஷத்துலையும் இந்த நேரம் இந்த வீடியோவை தான் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக நடந்ததே நடக்கும். அப்போ கடைசி 100 வருஷம் இறைவன் வரார். ஏன் வரார் அப்படின்னா, சக்தி இழந்த மனிதர்களாக இருக்கிற நாம மீண்டும் சக்தி நிறைந்த தேவதையாக மாறணும். ஆனால் இப்போ இந்த சக்தியே இல்லையே, நமக்கு யாராவது அந்த சக்தியாக நீங்கள் தான் இருந்தீங்கன்னு சொல்லணும். அந்த சக்தியை அடையிறதுக்கான ரகசியத்தையும் சொல்லணும். அந்த ரகசியம் தான் சிதம்பர ரகசியம்னு சொல்கிறேன். அதாவது இறைவன் கிட்ட மட்டுமே இருக்கிற ரகசியம். ஸோ அதை சொல்ல தான் இறைவன் வரார். அப்போ அவர் பிறக்கிறதே கிடையாதுன்னு சொன்னோம். அப்போ எப்படி வரார் அப்படின்னா, ஒரு வயோதிகர் உடல்ல வரார். அந்த வயோதிகர் தான் இவர். இவருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்களுக்கு பிரம்மா குமார் குமாரிகள். ஸோ இப்படி தான் இறைவன் தன்னுடைய குழந்தைகளை தத்தெடுக்கிறார், பிரம்மா வாய் வழியாக. அவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தான் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை தான் நாம் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களையும் இறைவனுடைய குழந்தைகளாக நாம் மாற்றுறோம். இப்போ அவர் உடலில் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இந்த மாதிரி தேவதையாக இருந்தீங்க, இப்போ மனிதர்களாகிட்டீங்க, மீண்டும் தேவதையாகுங்க. தேவதையாக இருக்கும்போது ஆத்ம உணர்வில் இருந்தீங்க, மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஆனால் 2500 வருடமாக தேகம் நினைத்து தேகத்தின் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேரசு, அகங்காரம் இதுக்கு அடிமை ஆயிட்டுமே. இதிலிருந்து விலகுனாதான், தேக உணர்வை வென்றால்தான் மீண்டும் ஆத்ம உணர்வு வரும். அதுக்கு ஒரே வழி, தேக உணர்வை வெல்வதற்கு ஒரே வழி இறைவனை நினைக்கிறது தான். இறைவன் எப்படி இருக்காருன்னு எந்த மதத்துலையும் சொல்லலை. ஸோ அதனால் இறைவன் வந்து இப்போ சொல்கிறார் இல்லையா, இறைவனும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார், செம்பொன் நிறமான இடத்துல. நாம் புருவ மத்தியில் இருக்கிறோம். ஸோ அதனால் நான் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா, புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் அப்படின்னு மனக்கண்ணால் அவரை ஒளியாகவே நினைவு செய்கிறது தான் ராஜயோகம். இந்த யோகத்தை கற்றுக்கிட்டு தான் 33 கோடி தேவதைகளும் இந்த பதவி அடைகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சாதாரண மனிதர்களாக இருந்தாங்க, நீங்களும் நானும் தான். அது இப்போ இறைவன் வரார் இல்லையா, எப்போ வரார்? கடைசி 100 வருஷம் வரார். அப்போ அந்த 100 வருஷத்தில் முதல்ல வரும்போது ஒரு ராத்திரி வந்திருப்பாரா? அதோடைய நினைவாக தான் சிவராத்திரி கொண்டாடுறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ எப்போ வரார்?
அது எந்த ராத்திரி அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனுடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு பகல், 1000 வருஷம் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சரி, அதுக்குள்ளே நாம் போனால் இன்னும் அதிகமாக ஆகும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, இங்கே இதோடு முடிஞ்சிடும். அவங்க அதாவது அவங்களுடைய மத தலைவருக்கு பிறகு தான் அவங்களுடைய பிறவி ஏற்படும். அவங்களுடைய மத தலைவர் எப்போ வர 2000 வருஷம் முன்னாடி தான் வர்றார் இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் தான் அந்த தர்மத்து ஆத்மாக்களே மேலே இருந்து வரும், பரந்தாமத்திலேருந்து. ஸோ அவங்களுக்கு 2000 வருஷம் தான் சராசரியாக ஆயும் இந்த பூமியில். அப்போ அவங்களுக்கு இது உண்மையிலே சொர்க்கம் கிடையாது, நரகம் தான். இருந்தாலும் இந்த இறைவன் எல்லோருக்கும் தந்தைன்றதுனால அவருடைய படைப்பில் எப்படி இருக்கும்னா, ஆத்மா எப்போ இந்த பூமிக்கு வருதோ அதிலிருந்து அதோடைய ஆயுட்காலத்தில் முதல் பாதி சொர்க்கமாகும், அடுத்த பாதி நரகமாகும், அனுபவமாகும். உண்மையிலே நரகத்தில் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி, ஒரிஜினல் சொர்க்கத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க. பட் ஏன்னா பைபிளில் பார்த்திங்கன்னா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி போட்டிருக்கோன்னா, அவனுக்குன்னு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும்ன்றார். திராட்சை தோட்ட முதலாளி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது என்ன சொர்க்கமாக? கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் துக்கம் இல்லாமல் இருப்பாங்க 1000 வருஷம், அடுத்த 1000 வருஷம் தான் அவங்களுக்கு துக்கம். ஆனால் ஒரிஜினல் சொர்க்கத்தில் எப்படி இருக்குன்னா, தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும் இல்லையா? இயேசு வரும்போது என்ன வைர வைடூரியம் கொட்டி கிடக்கிற மாதிரியா காட்டுறாங்க? பைபிளில் கிடையாது. ஸோ இங்கே தான் கிருஷ்ணர் தான் பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி காட்டுறாங்க? அது சொர்க்க வாசல் திறப்புறான்றாங்க இல்லையா? சொர்க்கத்தின் முதல் ராஜாராணியாக இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் ஆவாங்க. அதனால தான் சொர்க்க வாசல் திறப்புறாங்க கொண்டாடுறாங்க. அவ்வளோ நகை அலங்காரம் ஏன் இந்து தெய்வங்களுக்கு கொண்டாடுறாங்கன்னா, அவங்க சொர்க்கமாக இருக்கும்போது, சொர்க்கத்தில் அவங்க இருக்கும்போது அப்படி செல்வ செழிப்பாக அவங்க இருந்தாங்கன்றதுடைய அடையாளமாக தான் அந்த பண்டிகை கொண்டாடப்படுது. இப்போ அது கிறிஸ்தவ தர்மத்தில் தான் 1000 வருஷம் சொர்க்கம். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா 2500 வருஷம் சொர்க்கம், 2500 வருஷம் நரகம். மனிதர்களுடைய மதங்கள்லாம் நரகத்தில் தான் உருவாக்கப்படுது, சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. சரி, அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பார்வையில் 2500 வருடம் பகல், 2500 வருடம் இரவுன்றது தான் உண்மை. இது கீதையில் பார்த்திங்கன்னா பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு இருக்கும். ஆனால் வருஷங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டிருப்பாங்க மனிதர்கள் எழுதிய வேதத்தில், லட்சக்கணக்கான வருஷம் போட்டிருப்பாங்க. சரி, இப்போ இந்த 2500 வருடம் வந்து பிரம்மாவின் பகல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த பிரம்மாவுடைய ஆத்மா தான் ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்கும். அதுதான் பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா விஷ்ணு படுத்துட்டுப்பார், அவருடைய தொப்புலேருந்து பிரம்மா வெளிப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க தாமரை மலர் மேலே. அப்போ அது என்ன அர்த்தம்னா, ஒரே ஆத்மா வெவ்வேறு ஜென்மம்னு அர்த்தம். இந்த கிருஷ்ணர் தான் முதல் பிறவியில் இருக்கிற கிருஷ்ணர் தான் கடைசி பிறவியில் பிரம்மாவாகிறார் 5000 வருஷம் முடித்த பிறகு. மீண்டும் அப்போ ஒரு உலக அழிவு ஏற்படும். அப்போ தான் இந்த நரகம் சொர்க்கமாக மாற்றி அமைக்கப்படுது. அது இறை செயல். ஸோ அந்த சொர்க்கத்துக்கு தகுதி ஆக்கிறதுக்கான ஞானத்தை சொர்க்கத்தில் வந்து இறைவன் கொடுக்க மாட்டார். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொர்க்கத்தில் வந்து எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதுக்காக தான் இறைவன் இறுதியில் வர்றார், நரகத்தில் தான் இறைவன் வர்றார். தேவதைகள் நரகத்தில் வர்றதில்லை, இறைவன் தான் நரகத்தில் வர்றார். அதனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறோம். துக்கம் நிறைஞ்ச உலகத்தில் தான் கடவுள் வர்றார், சுகம் நிறைந்த சொர்க்கத்தில் வரல. சுகம் நிறைந்த சொர்க்கத்தை மனிதர்களுக்கு படைச்சி கொடுத்துட்டு போயிடுறார், அவ்வளோதான். அதுக்கான வழியும் சொல்லிட்டு போயிடுறார். அப்போ சொர்க்கம்தான் பகல் 2500 வருஷம், நரகம்தான் இரவு. ஆனால் இறைவன் எப்போ வர்றார்? ஏன்னா இந்த 2500 வருஷம் பகல் தான், 2500 வருஷமும் வரலையே, கடைசி 100 வருஷம் தானே வர்றாரு. அப்போ எப்போ வர்றார் அப்படின்னா, நடு ராத்திரி 12 மணி. 12 மணி முடிஞ்சோடனே என்ன ஆகும்? 1 ஆகிடும், 1லேருந்து பகலாகிடுது இல்லையா? ஸோ அந்த டைம் மாதிரி இது இல்லையா? ஸோ 12க்கும் முன்னாடி வர, 12 கூட சொல்ல முடியாது. இது பார்த்தீங்கன்னா கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், 11:55ன்னு சொல்லலாம், அப்படி தானே? வெறும் 5 நிமிஷம் தானே இருக்குது, அது மாதிரி. சரி, அப்போ பகல் உருவாகிறதுக்கு முன்னாடி வரார், இரவில் தான் இறைவன் வரார்.
இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு. மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்ட அந்த 24 மணி நேர இரவு கிடையாது. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, அந்த இரவு கிடையாது. கலியுக இரவுல, கலியுக இறுதி அந்த இரவு. அப்போதான் விகாரங்கள் தலைவிரிச்சாடும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். பார்க்குறோம் இல்லையா? இப்போ செல்ஃபோனில், நெட்டில், டிவியில், நிஜத்தில் எங்கே பார்த்தாலும் விகாரங்கள் தான். துக்கம் நிறைந்த உலகம். நாளுக்கு நாள் துக்கம் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நல்லவங்களாக மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஒரு குரூப்பை மட்டும் அவர் மாற்றலை. அவர் எல்லாரையும் மாற்றுறதுக்கு தான் வர்றாரு. ஒரு குரூப் மட்டும்தான் அவர் இறைவன் தான் வந்திருக்கிறாருன்னு அடையாளம் கண்டுக்கிட்டு மாறுறாங்க. அவங்க மட்டும்தான் சொர்க்கத்தில் வருவாங்க. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டால் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. சொர்க்கத்தில் வர்ற அந்த மதத்து பேர் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இந்து தர்மம் கிடையாது. நரகத்தில் அவங்க தங்களை இந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஏன்னா தெய்வீக குணத்தை இழந்ததுனால. ஆனால் இப்போ அந்த தேவதை தர்மம் இல்லாதனால அவங்க எல்லா மதத்திலும் இருப்பாங்க. இந்த ஞானம் அந்த தர்மத்தினரை, தேவதா தர்மத்தினரை மட்டுமே பிடிச்சி இழுக்கும். அவங்க தான் இதை எடுத்து அந்தந்த மதத்தை விட்டுட்டு வந்துடுவாங்க, பிரம்மகுமாரிகளாக மாறிடுவாங்க. அதாவது இறைவனுடைய நேரடி குழந்தை ஆகிடுவாங்க. இப்போ இறைவனுடைய அவதாரம்னாலே அது கடவுளுக்கு ஏற்படுறது மட்டும்தான் அவதாரம். ஸ்ரீகிருஷ்ணரோ, இயேசுவோ, நபியோ அவங்கெல்லாம் அவதாரம் கிடையாது. அவதாரம்னு கடவுளுக்கு ஏற்படுதான். அப்போ உடல் இல்லாதவர் உடல் எடுக்கிறதுக்கு பேர் தான் அவதாரம். கிருஷ்ணருக்கு தான் அழகாக உடல் இருக்குது, இயேசுக்கு தான் உடல் இருக்குது இல்லையா? உடல் இல்லாதவர், ஒளிப்புள்ளியாக இருக்கிற ஒருத்தர் உடலுக்குள்ள வரார், அவதரிக்கிறார் இல்லையா? அது எப்போ நடக்குதுன்னா இந்த எல்லையற்ற இரவில் நடக்குது. அப்போ சிவனுடைய ஜென்மம், இந்த சிவனை தான் அல்லாஹ் கர்த்தர்னு எல்லா மதத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அனைத்து மதத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஒரே இறைவனுடைய ஜென்மம் தான் சிவராத்திரி. ஜென்மத்துடைய நினைவு, இந்த 100 வருஷத்துடைய நினைவு. அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுத்தவொடனே என்ன ஆயிடுது? பகலாயிடுது. அது அமாவாசை பகலாகிறது. அப்படின்றதுனால தான் இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இந்து மதத்தில். அப்போ எப்போ சிவராத்திரி பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு 1 நாள் அல்லது 2 நாள் முன்னாடி தான் சிவராத்திரி வரும். அது ஃபுல் இருட்டு ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்மளை காப்பாற்றிடுறார். பார்த்தீங்கன்னா அதுலேயும் யார்? ஒரு சிலர் தான். மற்றவங்க எல்லாம் அந்த இருட்டை விட்டு வெளியே வர தயாராக இல்லை இல்லையா? கேள்வி அங்கே கேட்காம இங்கே கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு இந்த ஞானத்தை எடுக்காமலே இருக்கிறது. கடைசி நேரத்தில் துடிப்பாங்க, ஐயோ இறைவன் வந்தே நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்ட்டு. ஸோ இதுதான் உண்மையிலே சிவராத்திரி, கடவுளுடைய பிறந்த நாள். அது கடவுளுடைய பிறந்த நாள். ஆனால் இந்த ஞானம் தெரிஞ்சதுன்னா உடனடியாக லீவ் கொடுத்துருவாங்க. உண்மையிலே இதுக்கு தான் கொண்டாடணும். பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து 10 நாள் 1 மாதம் கொண்டாடுவாங்க அப்படின்னு வெளிநாட்டில் கொண்டாடுவாங்களாம். கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னே சொல்லுவாங்க. இங்கேயுமே கூட பாருங்கள், அது நம்ம நாட்டில் தோன்றிய மதமே கிடையாது, அதுக்கு கொடுக்குறோம் லீவு. ஆனால் கடவுள் இதே பாரத பூமியில் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து பாரதத்தை சொர்க்கமாக்குறார். அதுக்கு 1 நாள் கூட லீவ் இல்லை. அதில் கேட்டால் ரொம்ப புத்திசாலித்தமாக நைட்டு தானே கொண்டாடுறாங்க, பகல் எதுக்கு லீவுன்னு சொல்கிறோம். அதான் இறைவன் சொல்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கிட்டே கேளுங்க சிவராத்திரிக்கு லீவ் வேணும்ன்ட்டு. புரிய வைங்க. அவங்க புரியல பாவம். எல்லா மதத்தினரும் கொண்டாட வேண்டிய ஒரே பண்டிகை சிவராத்திரி தான் இல்லையா? அந்த சிவராத்திரியில தான் மனிதனை தேவதையாக்கக்கூடிய ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? மனிதர்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா மனிதர்கள் தான் தேவதையாக ஆகிறாங்க இல்லையா? எங்கே கொடுக்குறாரு? நரகத்தில் வந்து கொடுக்குறாரு. இப்போ அப்படிப்பட்ட இறைவனுடைய பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக லீவ் கொடுக்கணும். அது அந்த இரவுடைய நினைவாக இந்த இரவில் கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் சிவராத்திரியுடைய கதையை கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க ஏதோ துரத்திட்டு வந்துச்சு, மேலே மரத்தில் ஏறினா ஆளியில் பறித்து போட்டுக்கிட்டே இருந்தான், அதோடைய நினைவாகத்தான் சிவராத்திரி பிரதோஷம் இதெல்லாம் கொண்டாடுறேன். ஏன்னா இந்த கதையை உண்மையை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லீவ் கொடுக்க மாட்டாங்க தான். இல்லை யாரோ ஒருத்தன் இலையை பறித்து போட்டதுக்குள்ளமா லீவ் கொடுக்க முடியும்?
அது இறைவனுடைய பிறந்த நாள் அப்படிங்கிற ரகசியம் எந்த வேதத்திலும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உருவாக்குனது மனிதர்கள். மனிதர்கள் வாயிலிருந்து உண்மையை சத்தியமாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியாது. சத்தியத்தை தெரிந்தவர் இறைவன் மட்டுமே. அதனால தான் காட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரகசியம் வெளிப்படணும் எல்லாருக்கும். அதனால் இந்து முன்னணிக்காரங்க வந்து இது நியூஸ் பேப்பரில் பார்த்தா அவங்க சிவராத்திரிக்கு விடுமுறை வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்ட்டு. அது உண்மையிலே பிரம்மகுமார் குமாரிகள் கேட்கல. சரி, அவங்க இந்து முன்னணிக்காரங்களோடு சேர்ந்து இதை பற்றி நாம் சொற்பொழிவு ஆற்றினா மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து சிவசேனாவை சார்ந்த தலைவர் நோட்டீஸ் பார்த்து ஒரு காரணத்துக்காக ஃபோன் பண்ணியிருந்தார். சரி, அவர் மூலமாக கேட்கணும்னு நினச்சேன். அவரை கான்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி அந்த ஃபோன் ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவசியம் நீங்கள் அது மாதிரி ஏதோ ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த வீடியோ தயவுசெய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ஞானத்தை நீங்களே சொன்னாலும் பரவாயில்ல, அல்லது நாங்களே எங்கே வேணாலும் வந்து சொல்கிறோம். ஏன்னா இறைவனுக்காகவே தான் எங்களுக்கு இந்த ஜென்மமே. இறைவனை அப்பாவை வெளிப்படுத்துறதுக்காக தான். ஸோ நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். இறைவனை வெளிப்படுத்தியே தீரணும். ஓம் சாந்தி. அடுத்தது பிரம்மகுமாரி சென்டரில் தான் இந்த ஞானத்தை இறைவன் கொடுத்துட்ருக்கிறாரு. அவசியம் போங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஒரு பைசா செலவு கிடையாது. ஏன்னா அப்பா, நம்மளுடைய அப்பா, உயிருடைய அப்பா ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ அந்த சென்டருடைய அட்ரஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா brahmakumaris.com அப்படின்ட்டு வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் சென்டர்ஸ் நியர் யூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஊர் பேரை போட்டிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற சென்டர் அட்ரஸ் வரும். மெயின் சென்டர் அட்ரஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் தெருவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட இருக்கும். உங்களுக்கே தெரியாது. ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்குள்ளேயே நடக்கும். ஸோ அதோடைய அட்ரஸ் சொல்லுவாங்க. அங்கே போய் அவசியம் பயன்பெறுங்க. ஏன்னா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. இப்போ எழுந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் எழுந்துடுங்க. காரணம் 5000 வருஷத்தில் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ நம்ம தலைவிதியை நாமளே தான் எழுதுகிறோம். இறைவன் எழுதுறதுக்கான வழி கொடுக்குறார். உயர்ந்ததாகவும் உங்களுடைய தலைவிதியை எழுதிக்கலாம், தாழ்ந்ததாகவும் எழுதிக்கலாம். அது உங்களுடைய முயற்சி. ஸோ இறைவன் ஏன் தான் என் தலைவிதியை இப்படி எழுதிட்டாரோன்னு பின்னாடி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த பேனரில் 3 நம்பர்ஸ் தெரியுது இல்லையா? இந்த 3 நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் கால் அடித்தாலும் உங்கள் ஊர் சென்டரில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கிற சென்டருடைய அட்ரஸ் நாங்கள் சொல்கிறோம். அவசியம் போங்க. அதேமாரி ஸ்கூல்ஸ், காலேஜஸில் இந்த ஞானம், தியானம், இதை பற்றிய ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னாலும் கூப்பிடுங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே நாங்கள் எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் வந்து இதை நாங்கள் நடத்தி கொடுக்குறோம். அதேமாதிரி கோயில் திருவிழாக்களில் அந்த மாதிரி பேசுகிறதுக்கான பர்மிஷன் உங்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் அவசியம் இந்த நம்பர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. அவசியம் நாங்கள் வருவோம். ஓம் சாந்தி.